ஹாய் ஹலோ வணக்கம். நான் ஷியாமலா வந்துட்டேன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சிவானால இருக்க சேஜஸ் சொன்ன ஒரு கதையை ஒன்று பார்த்துருந்தோம். அந்த கதையில 7 எலமெண்ட்ஸ் சொல்லியிருந்தேன். அந்த 7 எலமெண்ட்ஸும் 7 வழிமுறைகளை குறிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் எலமெண்டான கார்டனை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். மைண்டோட சிம்பிளா சொல்லப்படுறது தான் கார்டன். நம்ம கார்டனை எப்படி தண்ணி ஊத்தி உரம் போட்டு களை செடிகள் வராம வளர்ப்போமோ, ஏன்னா வர அந்த களை செடிகள் நம்ம நட்ட ரோஜா செடியை பாழாக்கிடும் இல்லையா, வளர விடாது. அது மாதிரி நம்ம மைண்ட்ல வர தேவையில்லாத எண்ணங்கள் நம்மளோட இன்னர் ஹார்மனியும் பீஸையும் கெடுத்துடும். ஒரு ஃபுல்லஸ்டான வாழ்க்கை ஒண்ணு வாழறதுக்கு நம்ம கார்டனோட கேட்ல ஒரு கார்டு மாதிரி நம்மள நிக்க சொல்றாங்க. பெஸ்டான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டுமே உள்ள அலோவ் பண்ண சொல்றாங்க. சும்மா பேசாத, அது எப்படி முடியும், ஒன்லி த பெஸ்ட் கேன் என்டர்னா எப்படி? உலகத்துல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கண்டென்டடா மனநிறைவா வாழற மக்கள் எல்லாருமே நம்மள மாதிரி ஃபிளஷ் அண்ட் போன்ஸோட இருக்கவங்க தான். சேம் யூனிவர்சல் சோர்ஸ்ல இருந்து கிரியேட் ஆனவங்க தான். ஆனா அவங்க மட்டும் எப்படி அப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஃபாலோ பண்ற ஒரு பாசிட்டிவ் பேட்டர்ன். சராசரியா ஒருத்தவங்க ஒரு நாளைக்கு 60,000 தாட்ஸை ஓட விடுறாங்களா. அந்த 60,000 தாட்ஸ்ல 95% ஆஃப் த தாட்ஸ் ஒரே தாட்ஸ் தான். நேத்திக்கு யோசிச்சது தான் இன்னைக்கும் யோசிக்க போறோம். இந்த மாதிரி ரிப்பீட்டடா யோசிக்கிற தாட்ஸ் நம்மள நெகட்டிவ் திங்கிங்க்கு கொண்டு போய் நிறுத்தும். அது ஒரு பேட் மென்டல் ஹேபிட்டை நமக்கு கொடுக்க போகுது. ஸோ இந்த பேட் மென்டல் ஹேபிட்டால என்ன பண்ண போறோம்னா, நம்ம சுத்தி இருக்க எந்த நல்ல விஷயங்களையுமே நம்ம கவனிக்க போறது கிடையாது. அதுக்கு பதிலா நம்ம லைஃப்ல நடந்த ஃபெயிலியர்ஸ், கசப்பான அனுபவங்கள், அது ரிலேஷன்ஷிப் பத்தி இருக்கலாம், இல்ல நம்மளோட பேட் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸை பத்தி இருக்கலாம். ஆக மொத்தம் நம்ம பாசு கூட கனெக்டடா வச்சிருக்க போது இந்த பேட் மென்டல் திங்கிங். ஸோ இந்த பேட் மென்டல் ஹேபிட்டுக்கு காரணம் என்னன்னா ஒரிஸ். இந்த ஒரிஸ் எப்படின்னா, நமக்கு நாமே செதமூட்டி எரியறதுக்காக அதுல ஏறி உட்கார்ற மாதிரியா. ஒரிஸ் நம்மளோட லைஃப் ஃபோர்ஸை நம்மகிட்டேருந்து திருடிடும். அடுத்தது நம்மளோட மைண்ட் பொட்டன்ஷியலை பிளாக் பண்ணிடும், வளர விடாது. ஸோ ஒரு பெட்டர் மைண்ட் மேனேஜ்மெண்ட் தான் ஒரு நல்ல லைஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. மைண்டுக்கு இருக்க பொட்டன்ஷியல் என்ன தெரியுமா? நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் அதை உங்ககிட்ட கொண்டு வந்து நிறுத்துது. ஆனா இந்த ஒரிஸ் அதை பிளாக் பண்ணிடும். ஸோ மைண்டை நேச்சுரல் கிஃப்ட்னு சொல்லலாமா? ஸோ இந்த மைண்டை எப்படி மாஸ்டர் பண்றது, எப்படி இதை ட்ரெயின் பண்றது? ஸோ அதுக்கான ஒரு விஷயம் தான் மென்டல் மாஸ்டரி. மென்டல் மாஸ்டரி கம்ஸ் த்ரூ கண்டிஷனிங். இதை தான் பண்ணணும், இதை பண்ண வேணாம் அப்படின்றது தான் இந்த கண்டிஷனிங். ஸோ மென்டல் மாஸ்டரியோட ரூட் என்னன்னா கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸிங், செல்ஃப் அவேர்னஸ், இதெல்லாம் தான். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு வண்டியை ஒன்று ஓட்டிட்டு போறீங்க. அந்த வண்டியோட முழு கண்ட்ரோலும் உங்க கையில இருந்தா மட்டும்தான் நீங்க நினைச்ச இடத்துக்கு போய் சேர முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், புளிய மரத்துல போய் நேரா கொடுத்துருவீங்க. அதே மாதிரி தான் உங்க மைண்டோட முழு கண்ட்ரோலும் உங்க கையில இருக்கணும் அப்படின்றது தான் இந்த மென்டல் மாஸ்டரி. உங்களை ஒரு விஷயம் கேட்கிறேன், உங்களுக்கு அதிகபட்ச பவர் எது மேல இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்க புள்ள மேலையா, உங்க புருஷன் மேலையா, இல்ல உங்க ஒய்ஃப் மேலையா? யார் மேல இருக்குன்னு நினைக்கிறீங்க? யார் மேலேயுமே கிடையாதுங்க. உங்க மைண்ட் மேல மட்டும்தான் உங்களுக்கு டொமினியன் பவர் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்களேன். ஒரு மோசமான வெதர் கண்டிஷன், ஒரு ஹெக்டிக்கான டிராபிக், உங்களை சுத்தி இருக்க உங்களோட மூட்ஸ், இது எல்லாத்தையும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நிச்சயமா முடியாது. ஆனா இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்க, உங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நீங்க முடிவு பண்ண முடியும். ஸோ இந்த ஈவெண்ட்ஸை பொறுத்து நம்ம எப்படி திங்க் பண்ண போறோம் அப்படின்னு டிசைட் பண்ற பவர் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இந்த எபிலிட்டி தான் நம்மள ஹியூமன்ஸா வச்சிருக்கு. மனிதர்களை 2 வகையா செப்பரேட் பண்ணலாம். எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கவங்க, எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அதுல ஒரு பாசிட்டிவிட்டியை தேடுறவங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் எது வித்தியாசப்படுது அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை எப்படி இவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அதை எப்படி ப்ராசஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறதுல தான் இருக்கு whether they are miserable or optimistic அப்படிங்கிறது. பொதுவாவே ஒரு தோல்வி அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலண்டான பெனிஃபிட் எங்கேயோ இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். மிஸ்டேக்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது, எல்லாமே லெசன்ஸ் மட்டும்தான். நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது, எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி டு க்ரோ அண்ட் லேர்ன் டுவர்ட்ஸ் செல்ஃப் மாஸ்டரி. செல்ஃப் மாஸ்டரியை அட்டைன் பண்றதுக்கான லேர்னிங்ஸ் தான் இந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலையில உங்களை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க எண்ணங்கள்ல கவனம் எடுக்கணும். நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஏதோ ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில அமைதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நெகட்டிவா பாசிட்டிவா அப்படின்னு ஆராயறதுக்கு பதிலா ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களை நீங்களே விழிப்பா வச்சிருக்கும் போது இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கை கொடுக்கும், ஒரு மேஜிக்கலான லைஃபை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும்.
உங்க அவுட்டர் வேர்ல்டுல நீங்க சக்சஸ் பார்க்கணும் அப்படின்னா உங்க இன்னர் வேர்ல்ட நீங்க முதல்ல சக்சஸ் பண்ணணும். ஒருத்தரோட எண்ணங்கள் தான் அவங்களோட வாழ்க்கைய அவங்களோட உலகத்தை உருவாக்க போகுது. ஸோ ஒருத்தரோட வாழ்க்கையோட குவாலிட்டி அவங்க எண்ணங்கள் எந்த அளவுக்கு உயர்வா இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. பீஸ்ஃபுல் மீனிங்ஃபுல் லைஃப் வேணும் அப்படின்னா பீஸ்ஃபுல்லான மீனிங்ஃபுல்லான தாட்ஸ் வேணும். ஹாப்பினஸோட சீக்ரெட் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு வாழ்நாளில் என்ன பிடிக்குதுன்னு கண்டுபிடிங்க. உங்க மொத்த எனர்ஜியும் அதுல மட்டுமே செலவு பண்ணுங்க. உங்க நாட்கள் ஓடுறதே தெரியாது. ஏன்னா உங்க பேஷனை நோக்கி நீங்க ஓடிட்டு இருப்பீங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே விஸ்டம், நாலேஜ், மைண்ட்னா என்ன, தாட்ஸ்னா என்ன, தாட்ஸ் நம்ம லைஃப் என்ன பண்ண போகுது, இதெல்லாமே பார்த்தோம். ஆனா இதெல்லாம் பண்றதுக்கான ஒரு சில டெக்னிக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டெக்னிக் ஹார்ட் ஆஃப் த ரோஸ். ஒரு ரோஸ் ஒன்று கையில் எடுத்துக்கோங்க. உங்க வீட்டிலே ஒரு அமைதியான இடத்த தேர்ந்தெடுங்க. அந்த ரோஸையே ஸ்டார் பண்ணி பாருங்க. அந்த கலர், அதோட ஸ்மெல், அதோட பெட்டல்ஸ், அந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்கு நடுவில் நிறைய எண்ணங்கள் குறுக்கிடும். அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காத. உங்க கவனம் முழுக்க ரோஸ்ல மட்டுமே இருக்கணும். அடுத்தது அப்போசிஷன் திங்கிங். உங்க ஆஃபீஸ் போறீங்க, உங்க ஹையர் அஃபீஷியல் தேவையில்லாத உங்களை பேசிட்டாரு. ஆனா உங்க பக்கம் தப்பே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆளை திருப்பியும் திட்ட முடியாது, ஒண்ணுமே பேச முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நெகட்டிவ் திங்கிங்ஸ் நிறைய வர ஆரம்பிக்கும். நம்மளே டவுனா ஃபீல் பண்ணிப்போம். வீட்டுக்கு வாங்க, சேர்ல உட்காருங்க, கண்ணை மூடி டீப் பிரெத் எடுங்க, நல்லா ஸ்மைல் பண்ணுங்க. நீங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணா என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணீங்களோ, தம்ஸ் அப் பண்ணுவீங்களா, பண்ணுங்க, ஸ்மைல் பண்ணுங்க. அப்போ உங்க மைண்ட் நினைக்கும் நம்ம ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போதும் அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு பாசிட்டிவ் தாட் கொடுங்க. இதுதான் அப்போசிஷன் திங்கிங். அடுத்த டெக்னிக் த சீக்ரெட் ஆஃப் த லேக். யோகி ராமன் அவரு தன்னோட சின்ன வயசுல ரொம்ப சின்னதா இருப்பாராம். தன்னோட சின்ன பசங்க கூட அவரோட பெருசா ஹைட்டா டாலா இருப்பாங்களாம். அவருக்கு ரொம்ப கஷ்டமா. அப்போ அவரு பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க அந்த சிவானால இருந்த ஒரு லேக் கிட்ட போயிட்டு உட்காந்துட்டு தன்னை ஒரு பெரிய பையனா, ரொம்ப 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 ஃபிட்டா, ஹைட்டா அவரை கற்பனை பண்ணுவாராம். சவுண்டா பேசுற மாதிரி, கமாண்டிங்கா பேசுற மாதிரி கற்பனை பண்ணுவாராம். அது நாளடைவுல நனவாச்சு அப்படின்னு சொல்றாரு. ஸோ நீங்க எந்த லேக்கையும் தேடி போவேனா, உங்க ரூம்லயே உட்காருங்க, கண்ணை மூடி உங்க மைண்டோட ஸ்கிரீன்ல விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ விஷுவலைஸ் பண்ணுங்க. நீங்க எப்படி இருக்கணுமோ, நீங்க எப்படி இருக்க விரும்புறீங்களோ அப்படி உங்களை கற்பனை பண்ணுங்க. இந்த விஷுவலைசேஷன் அட்லீஸ்ட் 1 minute a டேவாது பண்ணுங்க. ஒரு வீக்கான மைண்ட் லீட்ஸ் டு த வீக் ஆக்ஷன். ஒரு ஸ்ட்ராங்கான டிசிப்ளின்டான மைண்ட் அண்ட் டெய்லி பிராக்டிஸால எப்படி ஒரு மிராக்களையும் அச்சீவ் பண்ண முடியும். ஒரு ஃபுல்லஸ்ட் லைஃப் வேணும் அப்படின்னா உங்க தாட்ஸை கேர் பண்ணுங்க. இந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். Until then, bye, take care, thank you.